हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. எனக்கு வயசு 26, அவருக்கு வயசு 86. சரி, ஒரு தாத்தா பேரன் மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்தே யார் வந்தாலும் ஒரு பேரன் இன்ட்ரடியூஷன் பண்ண மாதிரி எத்தனை காங்கிரிகேஷன்ஸ் வந்தாலும் என்னை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாருங்க. சரி மாமா, இந்த தேவாரம் திருவாச்சகம் இதெல்லாம் படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுங்கிறது சொல்லுங்க மாமா. இது நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். இது அவ சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது திருஞான சம்பந்தரோட இதில் பார்த்தேன்னாக்க திருமருகல்ங்கிற இடத்துல செட்டி பெண் ஒருத்தி மதுரையிலேருந்து வரா. அவளுக்கு திருஞான சம்பந்தர் வரப்போ அந்த பொண்ணு அழுதுன்னு இருக்கு. ஒருத்தர் செத்து கிடக்கிறாங்க. அங்கே வந்த உடனே என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறா. அவள் சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு 7 பொண்ணு. 7 பொண்ணு உடனே எங்கள் அப்பா எங்கள் மூத்த அக்கா இவனுக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றா. அப்போ எங்கள் பெரிய அக்கா நிறைய கல்யாணம் பணம் கொடுக்குறான்னு சொல்லி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அடுத்து 2வது ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே இன்னொருத்த நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. இப்போ கடைசியாக நான் வந்த உடனே இவனை நான் என்னால் கல்யாணம் வாக்கு தவறக்கூடாதுன்ட்டும் நான் இவனை கூட்டின்னு வந்துட்டேன். இந்த திருமருகல் க்ஷேத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். உயிர் இல்லாமல் இப்படி கிடக்கா சடலமா, நீங்கள் தான் ஏதாவது எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா வெழுமால் கடையாய் மருகள் மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே சிந்தாய் என்னுமால் சிவனே என்னுமால். அந்த பதியத்தைப்பா
பாடின உடனே அவன் உடனே உயிர் பெற்று எழுந்துடுறான். திருஞான சம்பந்தரே இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்போது அந்த ஆவிதீர் சடலத்தில் வந்து அங்கே தீட்டு கிடையாது அந்த தேவாரம் பாடல். இதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருப்புக்குளியூர் அவனாசிங்கிற இடத்துல போகிறார். அங்கே 2 வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து மங்களம் நடக்குது, இன்னொரு வீட்டில் வந்து தவசம் நடக்கிறது. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்குறார், என்ன நடக்கிறதுன்னொன்னே 5 வருஷம் முன்னால் இந்த வீட்டு பிள்ளைய வந்து குளத்தில் குளிக்க போன இடத்துல வந்து அந்த பையனை வந்து முதல்ல வந்து முழுங்கிருத்து. இந்த வீட்டு பையனுக்கு வந்து இன்னைக்கு பூனல். அப்போ அந்த 5 வருஷம் முன்னால் அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிட்டனால அவாத்தில் இன்னைக்கு தவசம் கொண்டாடுறான். இங்கே பூனல் நடக்குது, அங்கே அதனால் அங்கே அழுகை இங்கே சிரிப்பு அப்படின்ன உடனே அங்கே அந்த வீட்டுக்கு போகிறார். அவா சொல்கிறா, அது நடந்து போச்சு, நீங்கள் இங்கே வந்திருக்கிற புண்ணியம், நீங்கள் எங்கேருந்து இங்கே வாங்கோ அப்படின்னு அந்த கவலையை மறந்து கூப்பிடுறார். இப்படி ஒரு பக்தியாக இருக்காளே அப்படின்னு சொன்னேன். உரைப்பார் உரை உழுகவல்லாய் தங்கள் உச்சியாய் அப்படின்னு அந்த பதிகத்தை பாடுறார் சுந்தரமூர்த்தினார். பாடின உடனே 5 வருஷம் முன்னால் என்ன கண்டிஷனில் வந்து அந்த முதலை வந்து அந்த பாலனை உண்டதோ அந்த இதை கொண்டு வந்து அந்த முதலை திருப்பி வந்து அந்த குழந்தைய வந்து திருப்பி வாயில் உயிர்ப்பிச்சுட்டு போகிறது. இப்போ இந்த டன்லப் கிருஷ்ண மாமா நான் சொன்னேன் இல்லையா, இந்த டன்லப் கிருஷ்ண மாமாவோட பிள்ளை தொல்லில் காணாமல் போயிட்டான். சரி, எங்கே போனான்னு தெரியாது. ஒன்றுமே சொல்ல பெரியவாட்ட. பெரியவா போய் திருவேழிமலையில் போய் 42 நாள் மௌனமாக பன்னீர் திருமுறை பாராயணம் பண்ணி சொல்கிறார். சரி, என்னையும் அம்மாவும் கூப்பிட்டுருந்தார். நாங்கள் 42 நாள் பாராயணம் பண்ண முடியாதுன்னு ஒரு நாள் பாராயணத்துக்கு நானும் போயிருந்தோம் திருவேழிமலைக்கு. அது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாள்லாம் முழுக்கவா? 42 நாள் அவர் மௌனத்திலேருந்து பாராயணம் பண்ணார். 42 days. சரி, எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு அவர் வந்து 6 hours பாராயணம் பண்ணார். ஸோ 42 days பாராயணம் பண்ணோடனே அந்த பாராயணம் பண்ணுறப்போ வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டாக வரும். அவர் வந்து டைரியில் எழுதி வச்சுருப்பார். பாராயணம் இப்போ டைரியில் வச்சு இந்த எழுதின்னு இருக்கிறப்போ வந்து இதெல்லாம் இது நடந்த தெரியாது. ஏன்னா ஈவாசின் மௌனம். நான் இந்த பாராயணம் எல்லாம் முடிஞ்சப்புறம் நுங்கம்பாக்கத்தில் தான் டன்னகிருஷ்ண வீடு. இது முடிஞ்சு நான் டன்னகிருஷ்ண மாமாத்துக்கு போனப்போ மணின்னு தான் எனக்கு கூப்பிட. மணி என் டைரியை எழுதினார். எடுத்து பார்த்த உடனே அவரோட டைரியில் இந்த முதலை உண்ட பாலனை அழைத்த இது என்னன்னைக்கு என்ன பாராயணம் எழுதியிருப்பா, அன்னைக்கு ஐயப்பன்ட்ட இருந்து அவருக்கு லெட்டர் வந்திருக்கு. நான் பாம்பேயில் இந்த இடத்துல இருக்கேன், நான் வர ஊருக்கு வந்து சேர்றேன்ட்டு. நான் வால்யூம் 6ல் முதலை உண்ட பாலனை அழைத்தது அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன். இந்த ஈவெண்ட்ஸை எல்லாம் வந்து பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் அப்படின்னு மகா பெரியவா சொல்லி எழுதியிருக்கேன் நான் புக்ஸாக. 7 வால்யூம்ஸு. சரி, இது ஏன் அப்படி போட்டேன்னாக்கா, சுந்தரமூர்த்தி நாயனார் ஸ்தலமாக போயின்னு இருக்கார். இந்த 7 ஸ்தலங்கள்னு ஒன்று உண்டு திருவையாறில். அதில் வந்து நான் பெரியவாளை பார்த்தப்போ ஒரு பொன்னாரி மேனியனை தான் காட்சி கொடுத்தார். அதனால அவர் எனக்கு பொன்னாரி மேனியன் தான். திருமழவாடிக்கு போகிறப்போ வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறப்போ அந்த ஸ்தலத்தை தரிசிக்காமல் போயிட்டார். என்னை நீ பார்க்காம போயிட்டியேன்னு சாமி வந்து சொல்கிறார். சொன்னோடனே பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து
மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு பாடுறார். அதனால இந்த புஸ்தகத்துக்கு பொன்னார் மேனியினுடன் அவரோட இருந்த நாட்கள் பொன்னான நாட்கள்னு பேரிட்டு எழுதியிருக்கேன். 7 வால்யூம்ஸ் இருக்குது. இந்த புஸ்தகத்துக்கு ஏன் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாராக்க 2023 மே 25 அன்னைக்கு மோடி வந்து புது பார்லிமெண்ட்டு 28 இதில் இனாக்ரேட் பண்ணுற நியூ டெல்லியில். அப்போ வந்து காஞ்சி பெரியவர் வந்து செங்கோல்னு ஒன்று இருந்து 1947 சுதந்திரத்தை வந்து இந்தியாவுக்கு கொடுத்தப்போ அப்போ இந்த கோளறுவதிகம்னு திருஞான சம்பந்தரோட இது அதை வந்து பாடித்தான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண பவர். தட் ஹஸ் பின் ரெக்கார்டட். அதை வந்து காஞ்சி பெரியவர் வந்து தேவார டாக்டருங்கிற ஒருத்தருக்கு வந்து சொல்லியிருக்கார். தட் ஹஸ் பின் ரெக்கார்டட். அதை வந்து அந்த தேவார டாக்டர் வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கார். பொன்னார் மேனியுடன் பொன்னான நாட்கள்ங்கிற இதில். தட் இஸ் தி ரெக்கார்டு. பெரியவாளை வந்து என்ன இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததற்குள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் யாரென நம்பெருமாம் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு தேவார டாக்டர்னு எனக்கு ஒரு சிஷ்யன் இருக்கான். அவன் இந்த மாதிரி நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் மகா பெரியவா வந்து இன்டர்நேஷ்னலாக என்னை வந்து பிரகடனப்படுத்தியிருக்கார். அதனால் இந்த புஸ்தகம் இப்படி இருக்குது. இது வேணுங்கிறவா என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு பண்ணி வாங்கிக்கலாம். சரி. 9443908612. திருப்பாச்சில் ஆச்சிராமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திருவாசின்னு சொல்லுவா. திருச்சிக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வாத்தியார் அவர் வந்து ஹி டெவலப்ட் அ பிரெயின் ப்ராப்ளம். எங்கள் கும்பகோணத்துக்கிட்டே தான். அவர் வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா அவருக்கு வந்து திடீர்னு மயக்கம் ஏற்பட்ட நடுராத்திரி நான் தான் போய் அட்டன் பண்ணேன். அவரோட ஸ்கேன் வந்து எல்லா தமிழ்நாடு பூரா இதாகிடுச்சு. அவருக்கு பிரெயினில் வந்து ஹெமரேஜும் இருந்தது, கிளாட்டும் இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த ஏவலத்தால் விஜயர் கருள் செய்து ராவணனை இடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூவரை அன்றி மொழியாள் யாவரிலும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற தேவர்கள் தேவரோம் சேயிழைவாட சிதை செய்வரோ இவர் சேர்வே. இந்த பதிகத்தை 42 பாராயணம் பண்ணால் கடாவெரிக் ஸ்பாசம் அப்படிங்கிற ஸ்டேஜில் போனவர் வந்து கரெக்டாக 42ஆவது நாள் எழுந்து நடந்து அங்காத்துக்கு வந்துட்டார். 2 வருஷம் ஹைதராபாடில் உயிரோடு இருந்தார். இது வந்து ரியல் ஃபேக்ட். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் தேவாரம் நடத்துறது. பெரியவாள்கிட்ட அப்போ எவ்வளோ மாதம் இருந்தே இல்லைங்க காஞ்சிபுரத்தில்? அங்கே ஒரு 1.5 மாதம். அதுக்கப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன்னாக்கா, இவ்வளோ தூரம் பெரியவா வந்து தேவாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் படிச்சுன்றணும் அப்படின்ட்டு அங்கே. ஏன்னா இப்போ சமஸ்கிருதம் தெரியாது. சகசிரீஷ புருஷக சகசிராட்ச சகசிரபாத் சபோபி விஸ்வதோ வித்வா அத்திதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு ஒருனா புருஷ சூக்தம் வந்து எடுத்து கொடுத்தா. அப்புறம் அங்கே சேஷாத்தி கனவாடிகள் அப்படின்ட்டு அங்கே காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது கோயம்புத்தூரில். அவர்கிட்ட வந்து புருஷ சூத்தம்
ஸ்ரீ சுத்தம் அதெல்லாம் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தருமபுரம் ஆதீனம் நம்ம தருமபுரம் சாமிநாதன், சீர்காழி திருஞான சம்பந்தம், அப்புறம் சுப்பிரமணிய சாமிகள் ஒன்று இருக்குது காந்திபுரம்ட்டு கோயம்புத்தூரில். அவர்கிட்டெல்லாம் வந்து தேவாரத்தை வந்து பன்முறை வரிசைகளை பூரா படிச்சுட்டேன். படிச்சுட்டு ராத்திரி 10லேருந்து 12 வரைக்கும் கதவை சாத்திட்டு தீவிரமாக சாதகம் பண்ணுவேன். படிச்சுட்டு ஒரு 2 மாதம் படிச்சுட்டு அப்புறம் வந்து அப்புறம் பெல்காமுக்கு 2 மாதம் கேம்ப்பு. சாதுர்மாசத்துக்கு 2 நாள் முன்னாலே போயிட்டேன். என்ன உடனே போய் அளந்து விட்டேன். பெரியவா சொன்ன கோயில்களுக்கெல்லாம் வந்து பல கோயில்களுக்கும் போனேன். அந்தந்த கோயில்களுக்கும் போய் தேவாரமெல்லாம் பாடினேன். எல்லா இதையும் படிச்சு விட்டேன். எல்லாம் பாடி காட்டணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு பெரியவா முன்னால் போய் உட்காந்தேன். ஒரு செவத்தோரில் இப்படி சாஞ்சிட்டு இருந்தார். எல்லாம் கேட்டால் பாடு கேட்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்ல பாரு அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நோக்கு கல்யாணம் ஆயிருத்தோ எப்படி இருந்திருக்கும் எனக்கு. இந்த புலவர் சங்கரர் இருந்தானே தெரியுமா அப்படின்னாரு. தெரியும்னு. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு வந்தது கோபம். ஒரு பாட்டு பாட சொல்லுவார் காடு அப்படின்ட்டுனாக்கா சொன்னேன். ஒன்றும் பேசலை. சரி பாடு அப்படின்னார். இந்த தேவாரம் பாடத்துக்கு முன்னால் பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே பிள்ளையார் சொல்லிட்டு தான் பாடணும். அது மறந்து போச்சு. நான் எடுத்த உடனே திருஞான முதல் பண்ணு தோடுடைய செவியன் ஆரம்பித்தேன். ஒன்று ஸ்டாப் கை காமிச்சார். உனக்கு இந்த வலிவலம் தெரியுமா? எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. அப்புறம் ஒரு 10 வருஷம் போச்சு, எனக்கு அழுக வந்துருக்கு. அப்புறம் சொன்னேன். அவரே ஆரம்பித்தார். வலிமலாம் சொல்லி கொடுத்துருக்கேனே அப்படின்னார். அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் பாடினேன். அதுக்கப்புறம் பாடினேன்னே 3 மணி நேரம் கேட்டிருக்கார். நான் பெரிய வார்த்தை கிடையாது. நான் பாடுறது கேட்டு பாலு மாமாவும் ஸ்ரீகண்டமாவும் உள்ளே போயிட்டார். நான் பெரியவா ஒருத்தரும் கிடையாது. அந்த ஹகரியில் போன வருஷம் தங்கியிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து வந்தா அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று எல்லாம் இங்கேருந்தா எல்லாம் போகிறேன். ஏகாம்பரம் தலைமையில் தலை ஒன்று பாலுவை கூப்பிடுறேன். கும்பாபிஷேகம் எல்லாம் ஆனாக்க இந்த திராவிட வேடம் பாடுவாள்லையோ அப்படின்னா. ஆமாம், அந்த பத்ததி உண்டு. ஆமாண்ணா. இப்போ இந்த திராவிட வேடம் பாடுறதுக்கு ஒத்துருமில்லையே பெரியவாங்கிற போல இருக்கான். அதுக்கு தானே இவன் அனுப்பிச்சிருக்கா பரமேஸ்வரன். இருக்கானே தேவார டாக்டர் கூப்பிடவன. அப்போ தான் தேவார டாக்டர் டைட்டில். தேவார டாக்டர் கேட்டா இல்லையா? கூப்பிட இந்த தேவார டாக்டரை கூப்பிட்டு தேவார டாக்டர். அப்போ தான் அந்த தேவார டாக்டர் டைட்டில் பெல்காமில் கொடுத்தது. திருஞான சம்பந்தர் வந்து அங்கே அப்போ பாடுவார். அப்புறம் திருக்கோலக்கால போன உடனே கை வலிக்கு மேந்து பாடினோடனே மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை ஓலக்காவுளம் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொல்லோ நலங்கொள் காழி ஞான சம்பந்தன் குடையும் பொய்கை கோலக்காவுளானையே வலங்கொள் பாடல் வல்லவாய்மையார் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே.
மடத்து ஆஸ்தான வித்வானாக பிரகடனப்படுத்தி அகரிக்கு வந்து என்னை போய் மடத்து சார்பாக போய் பாட்டெல்லாம் பாடி தேவாரெல்லாம் பாடி மடத்து எல்லா விதமான மரியாதைகளையும் வாங்கிட்டு வர மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். அங்கேயே வந்து திருப்பி பயல்காலையும் படி பன்னீர் திருமறை பாராயணம் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்து 4000 பேர் பிறந்தும் பாராயணம் பண்ணோம் அப்படின்ட்டு அதையும் கொண்டு போயிருந்தேன். அதையும் வந்து பெரியவா எல்லாரையும் பாராயணம் அதுக்கு விளக்கங்கள் எல்லாம் சொன்னார். ஆனால் 4000 பேர் பிறந்தவங்களெல்லாம் வந்து பண்ணதுக்கு நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் தெரிஞ்சுட்டேன். 4000 பேர் பிறந்தவங்களையும் வந்து திருவம்பாவை சில பாசுரங்கள்லாம் தினமும் நான் வந்து தினமும் அனுசந்தானம் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து பெரியவா வந்து ஞானேஸ்வரி கீதையை வந்து எனக்கு 10 நாளைக்கு வந்து சொல்லி கொடுத்து அதையும் வந்து இது பண்ணினார். அப்புறம் சம்பிரதாய பஜனைகள் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து ஏகே கோபாலன் இருந்தார். அவர்கிட்ட வந்து புஸ்தகம் அவரை வச்சு அதையெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் வந்து தன்வந்திரி படத்தை ஒன்று கொடுத்து வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டிகிரி அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். அதனால் இப்போ எனக்கு எம்பிபிஎஸ் முடித்தா 52 வருஷம் ஆச்சு. நான் வந்து யார்கிட்டையும் வந்து கன்சல்டிங் ஃபீஸோ இன்ஜெக்ஷன் சார்ஜோ எல்லாம் வாங்கிறது இல்லை. இப்போவும் தொழில் நடத்தின்னு தான் இருக்கேன். நிறைய வந்து ஃபிலான்த்ரபிஸ்ட்லாம் வந்து எனக்கு வந்து பணமெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணின்னு இருக்கா. நான் வந்து இப்போவும் அதை வச்சு தொழில் நடத்தின்னு தான் இருக்கேன். பெரியவா கிருபையில் வந்து கிளினிக் நடந்துன்னு இப்போவும் நடந்துன்னு தேவாரம் கரைச்சி குடித்தாச்சு, 4000 திவ்ய பிரபந்தம் கரைச்சி குடித்தாச்சு, பெரிய வித்வான் ஆகிட்டேன்னு நினச்சுட்டு ஒரு பக்கம் ஹாலில் உட்காந்துன்னு இருந்தேன். அப்படி பெரியவா அப்படி நடந்துன்னு வந்துன்னு இருந்தா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இப்படின்னார் எந்தெந்த நின்னேன் தேவார புஸ்தகம் எங்க அப்படின்னார். பையில் இருக்குன்னு எப்படின்னார். எடுத்தேன். பிரினார். நிறுத்தாத அப்படின்னார். அதனால் அதிலிருந்து 18,000 பாட்டு இருக்குனால இது பன்னீர் திருமுறைங்கிறது ஒரு சர்க்கிள் படிப்பேன். ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆகும். முடித்தா அடுத்த சர்க்கிள். அதனால் அது மாதிரி எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு தெரியாது. இந்த பாகவதம் பூரா பாராயணம் பண்ணுற மாதிரி இந்த பன்னீர் திருமுறையை வந்து நானும் என் ஒய்ஃப் உமாவும் இப்படி தொடர்ச்சி அப்படி படிச்சுட்டே இருக்கோம். இந்த நோக்கு கல்யாணம் ஆயிருத்தா அப்படின்னு கேட்டான்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து இந்த தூத்துக்குடி சங்கரன் தெரியுமோ, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொல்லி கேட்டா சொன்னேன் இல்லையா. அதே தூத்துக்குடியிலேருந்து தான் இந்த உமா வந்தா எனக்கு. அப்போ அவர் சொன்னார், மகா சதுஷ்டி கோடினி கோடி யோகினி கணசேவிதா அப்படின்னு கேட்டிருக்கியா, அதே மாதிரி ஒரு பொண்ணு தான் உனக்கு வருவள் அப்படின்னார். அந்த 1979 ஜூனுக்கு கேட்டதுக்கப்புறம் அடுத்த 1983 நவம்பர் ஜூன் வரைக்கும் இடையில கல்யாணத்தை பற்றி ஒரு பேச்சு கூட பேசினது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழித்து தூத்துக்குடியிலேருந்து அவள் வந்தாள். ஷீ இஸ் ஆல்சோ வித் மீ. அவளும் நான் எங்கே போனாலும் வந்து கூடவே என்னோட வந்து இந்த திருமுறையை பாராயணம் பண்ணிட்டு திருவாசக முற்றுதல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கா. அவள் வந்து கோட்டி அர்ச்சனை பண்ணியிருக்கா, ஸ்பட்டிக்க மேரு வச்சிருக்கா, எல்லாம் பண்ணிட்டுருக்கா. அவளும் என்னோட எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஜெயேந்திர சுவாமிகள் நான் சொன்னேன். அவள் வந்து நாங்கள் வந்து ஆனைக்கட்டி ஃபாரஸ்ட்லாம் இருந்தோம். பெரியவா தான் வந்து அனுகிரகம் பண்ணினார். அப்புறம் இந்த ஆனைக்கட்டி ஃபாரஸ்டில் வந்து ஒரு நாளைக்கு ரோட்டில் போகின்னு இருக்கிறப்ப வந்து ஒரு டெம்போ வந்து இடிச்சிருத்து. அன்கான்ஷியஸாக போயிட்டேன். ஆதிவாசிகள் தான். ஒருத்தர் வந்து ஒரு ஆதிவாசி கொண்டு வந்து உமாட்டை வந்து என்னை கொண்டு ஒப்படைச்சிட்டான். ரீட்ரோகிரேட் அம்னீஷியாவில் 6 மாதம் இருந்தேன். உமா தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, பெரியவா தான் வந்து என்னை திருப்பி கொண்டு வந்து உயிர்ப்பிச்சு கொடுத்து வச்சா. அப்புறம் வந்து
லாஸ் ஆஃப் மெமரி. அப்புறமா இப்போ நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு 5 minutes கழிச்சு நீ பார்த்தேன்னாக்கா சாந்தியை பார்த்தியாண்ணா இல்லையே அப்படின்ட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு கேடு இருந்து அது கேரளா இல்லையா, டாக்டருக்கு பிராந்து பிடிச்சி போச்சுன்ட்டான் பேஷண்ட்டுகளை. அதுதான் ரொம்ப தைரியமாட இது வந்துட்டு எல்லாம் பெரியவாக தான் இல்லை எங்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் இப்போ சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு எனக்கு இந்த காலில் பார்த்த இல்லாத வீனஸ் ப்ராப்ளம் ஒன்று வந்துடுத்து. வந்த உடனே கால் இதோட வந்து பிலோன நீ ஆம்புடேஷன் பண்ணுங்கிறது மாதிரி ஸ்டேஜ் வந்துடுத்து. வந்த உடனே பெரியவா வந்து இவள்கிட்ட தோணி திருநீலகண்டம் சொல்லு அப்படின்னா. திருநீலகண்டம் இவள் வந்து திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் திருநீலகண்டம் சொல்லுங்கிறார், இவர் திருநீலகண்டம் சொல்லுங்கிறார். இவள் திருநீலகண்டம் சொல்லுங்கிறார், அவர் இவர் திருநீலகண்டம் சொல்லுங்கிறார். கையில் ஒரு புஸ்தகம் வச்சுட்டுருக்கார். வச்சுன்னு ஒரு 15 நிமிஷம் இப்படி ஓடுறது. உடனே அதுக்கப்புறம் புஸ்தகத்தை திருச்சி திருநீலகண்ட பதிகம் சொல்லு அப்படிங்கிறார். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் முன் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிறான் கழல் போற்றுதும் நாமடியோ ஓம் செய்வினைத்து வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டப்பதிகம்படி அப்படின்னு சொல்லிட்டு போண்டார். அதனால டெய்லி திருநீலகண்ட பதிகம் 11 தரம் படித்தோம். மிராக்குலஸாக கால் சரியாக போய் இப்போ நான் நடந்து உட்காந்து. எதுக்கு சொல்கிறேன், அந்த தேவாரத்துக்கு அந்த பவர் இருக்கு. எல்லாரும் அதை சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும். இங்கே இருக்காரவர் இல்லை, நான் போய் ஹாஸ்பிட்டல் போய் சொல்லிட்டேன், நான் இப்போ கையெழுத்து போடுத்துறேன், ஐ எம் ரெடி ஃபார் பிலோனி ஆம்புடேஷன், என் காலை இதோடு வெட்டிடும், நான் கையெழுத்து போடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இது எதனால வருது? அது ஏதோ வீனஸ் ப்ராப்ளம், சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுத்து. இட்ஸ் மோஸ்ட் விர்லண்ட் இன்ஃபெக்ஷன். வந்தார் திடீர்னு ஒரு நாளைக்கு திருநீலகண்டம் சொல்லுன்னார், அவ்வளோதான். இதை பார்த்து நிறைய பேர் திருநீலகண்ட பதிகம் சொல்கிறாப்போ. ஸ்ரீ தேவாரம் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களோட உரையாடல் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரசிச்சிருப்பேள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக எப்படி நமக்கு வந்து தேவாரமும் திருவாச்சகமும் நம் வாழ்க்கைக்கு எப்படி உதவுறதுங்கிறத ரொம்ப அழகாக அவர் வந்து அவரே ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கார். இதில் இது நம்ம எல்லாரும் தினமும் அதை சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாம்மா, நீங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சி போச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். உங்கள் மூலமாக மகாபெரியவா வந்து எவ்வளோ தூரம் திருமுறைக்கும் திராவிட வேதத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கிறது வந்து கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸ்ரீ தேவாரம் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களின் அனுபவங்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.